உடனே ஒரு பெரிய உருவம் கிணத்துக்குள்ள வந்து அது உயிரோடு போராடிட்டு வெளியே வந்து சொத்துலி விடுது. விழுந்த உடனே அந்த 12 பேரும் அதர்றான். என்னடா ஒரு பெரிய உருவமா இருக்குன்னு தடவுறான். பார்த்தா ஒரு வெள்ளை குதிரை அந்த கிணத்துல விழுந்து ஒரு 5 நாளுக்காக உயிருக்கு போராடுகிறது. அதான் அப்படியே ஆடி ஆடி ஆகாகா ஓ கோ கோ ஆகாகா ஓ கோ கோ வரையல் தாங்க முடியாம அது ஆடிக்கிட்டு வெளியே போட்ட உடனே அந்த 12 பேருக்கும் பாடம் கற்பித்த தான் யார் என்பது, அந்த அருணாச்சலேஸ்வரனே தான் என்பதை சொன்னது மட்டுமல்ல, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பைக்குள் இருக்கும் உயிர்க்கும் உணவு கொடுக்கிறது யாரு? யாரு? ஈசன். அதே போல தான் ஒரு அவதாரம். மங்கள மகாசுத்தத்தை தீராத கவலை எல்லாம் தீர்த்து இந்த மக்கள் எல்லாம் காத்தருள என்று சொன்னார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया. गणेश சுவாமிகள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் பாதம் பட்டதே பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றோம். சுவாமிஜி அவர்கள் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லாம் நலன் பெற்று சிறக்க யோகிராம் சரத்குமார் தான் ஈசனுடைய அம்சம் என்பதை இதனால் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பைக்குள் இருக்கும் உயிர்க்கும் உணவு கொடுப்பது யார்? ஈசன். அது மட்டுமல்ல, இரண்டாவது ஒரு சம்பவம் சொல்லுகின்றேன். அதுதான் பாடுகின்ற போது இந்த பாடலும் மறக்க முடியுமா பாடுறார் அந்த சீடர். மனமேனி யோகிராம் சூரத் குமாரனை மறக்க முடியுமா? ஆதவனும் நீ மாதவனும் நீ பிரபுவே, ஆதவனும் நீ மாதவனும் நீ, உன்னை மறக்க முடியுமா? உனது நடையழகு உடையும். சுவாமி ஒரு 15 சால்வா அப்படி போட்டுப்பார். ராஜாதி ராஜம் போல வருவார். ஸ்ரீன் சிரட்டை வச்சுட்டு வருவார். உமது நடையழகு உடையும் நளில சிங்கார ராஜகம்பீரமும் மறக்க முடியுமா? மனமே நீ யோகிராம் சூரத் குமாரனை மறக்க முடியுமா? ஆதவனும் நீ மாதவனும் நீ பிரபுவே மறக்க முடியுமா? அடுத்தால ஒருத்தன் பாடலாம். உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு யோகிராம் சூரத் குமாரன் நீ வருவாய் துணைக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு யோகிராம் சூரத் குமாரன் நீ வருவாய் துணைக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு யோகிராம் சூரத் குமாரன் நீ வருவாய் துணைக்கு. நான் ஆங்கிலத்தில் பேசுறேன். உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு யோகிராம் சூரத்குமார் நீ வருவாய். பாடல்கள் அத்தனையும் அடியேன் அதை தொகுத்த பாடல்கள். எல்லா பாடலும் 120 பக்க பாடல்கள் இருக்கு. அதை பிறகு வாங்கிக்கலாம். உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு யோகிராம் சூரத் குமாரன் நீ வருவாய் துணைக்கு. யோகிராம் சூரத் குமாரன் நீ வருவாய். உன்னுடைய திருவடியில் கண்டுகொண்டே பேரின்பம் என்னை நான் கண்டுவிட்டேன்.
வருவாய் துணைக்கு காமல் பிறவி எதற்கு திருநாமம் யோகிராம் சுரத்குமாரை என்பேன் உன்னுடைய பெயர் சொன்னால் உயிர் வளரும் எனக்கு உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு யோகிராம் சுரத்குமாரா நான் வரையும் உன்னில் கண்டேன் யோகிராம் சுரத்குமார் நீயே வந்தருள் புரிவாய் பிறவான கதிக்கு உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு யோகிராம் சுரத்குமாரா நீ வருவாய் கண்ணிந்தாய் கருத்திந்தாய் யோகிராம் சுரத்குமார் நாவில் வந்து அருள் புரிவாய் உன்னை பாடும் துதிக்கு உன்னை நினைக்காமல் இப்பிறவி யோகிராம் ஆண்டாண்டும் யாத்திரையாய் நான் நடந்து வந்திடுவேன் காமி மடம் என்றாலேயே உன்னுடைய பதிக்கு உன்னை நினைக்காமல் உன் பாதம் நான் சுமந்து கண்டு கொண்டு பரிகாரம் ஔஷதமாய் என்னுடைய பிறவி பெறும் பிணிக்கு உன்னை நினைக்காமல் பிறவி எதற்கு ஆணிமலம் அண்ணாமலை ஒன்றனவே நீ பகந்த உன்னை நாடி ஓடி வரும் பக்தர்களின் செவிக்கு காணிமலம் அண்ணாமலை காணிமலம் அண்ணாமலை ஒன்றனவே நீ பகந்த உன்னை நாடி ஓடி வரும் பக்தர்களின் செவிக்கு உன்னை நினைக்காமல் பிறவி எதற்கு யோகிராம் சுரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. அடுத்தாப்புல பாத்துங்க ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுகிறார். பண்ண உடனே அவன் எல்லாம் பெரிய கோடீஸ்வரனாட்டு சாமி மண் எடுத்து கொடுக்குறார். போவோம் சிவகாசிக்கு போவோம், தொழில் பண்ணுவோம். நீ அந்த தொழில தான் இழந்துட்டேன், பணமெல்லாம் விரயமாயிட்டு பல கோடி ரூபாய் இருக்கு, நஷ்டமா தான் இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க சாமி? ஏய் போ, மண்ணை அள்ளி கொடுத்தாரு. இவன் ட்ரெயின்ல வரும்போது இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி வாங்கி கிடக்காரு. அவருக்கு தண்ணி டீ இதெல்லாம் டீயெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தா அவர் சிவகாசியில் ஒரு மில்லு வாங்க. அவர் பார்த்தாரு, என்னுடைய குழந்தைய நான் உனக்கு கெட்டு தர்றேன், நீ எல்லா மில்லையும் பார்த்துக்க அவர் சொல்லி பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். சாமி மண்ணை தான் கொடுத்தாரு, கற்பனை பண்ண வந்தவன். திரும்ப பார்த்தீங்கன்னா அவரு அடாவடியில் இறங்கிட்டார். குடிக்கிறது, பணம் வந்துச்சு இல்லையா. அதே போல நண்பர்கள், மோசமான நண்பர்களுடைய பழகி இதில் என்னாச்சு, பழைய நிலைக்கு வந்துட்டார். மனைவி என்ன செய்தா, டைவர்ஸ் பண்ணது பெட்டிஷன் போட்டார். நீங்க வர வேண்டாம் ஐயா, இங்க வரவே வேண்டாம், இந்த ஃபேக்டரியில் நாங்கள் பார்த்துக்கோம். திரும்ப திருமணாலைக்கு எரிச்ச 3 விஷ பாட்டல்கள். அங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம புலவருக்கு தெரியும், பாலி டாயல் அது திறந்து மூச்சியை எடுத்தாலே போதும், ஆனால் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடும். 3 பாட்டில் எடுத்துட்டு வரான். நீ தானே என்ன பெரிய குபேரன் ஆக்குனா, நான் சாக வந்தவனை அனுப்பி விட்டு மண்ணள்ளி தந்து 4-5 ஃபேக்டரியோட பல கோடிக்கு அதிபதி ஆக்குனேன். நான் பிச்சைக்காரன் நிலைமையில் வந்தேன். இன்னைக்கு வந்து முன்னே நான் சாக போறேன், நீ காப்பாற்றி பார்ப்போம், இந்த சக்தி இருக்கா சொல்லி பாட்டில் வச்சுக்கிட்டான். அப்போ சுவாமி புன்னை மரத்தில் அடியில் இருப்பார். அப்போ புன்னை மரத்து அடியிலே புண்ணியம் ஓங்க அமர்ந்தவராம் சொல்லி பெரிய சுவாமி தூரன், கீவா ஜெகநாதன் போன்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார். அப்போ அங்கே போய் இருக்கார். உடனே இவர் வந்தாரு, வந்து இருந்து பேசவே இல்லை, சாமியை கும்பிடவும் இல்லை, வந்து இருந்து நான் சாக போறேன், நீ காப்பாத்து, மானசிகமாக கேட்குறேன். உடனே நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க, பாடிட்டு இருக்காங்க. பாடுகின்ற போது சொல்லுகின்றார், இந்த பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, எல்லாரும் செல்லுவோம் சொன்ன உடனே இவனை என்னாச்சுதான் எழும்பி போய் லாட்ஜில் போய் படுத்துக்கிட்டு அதை அந்த 3 பாட்டிலையும் அப்படியே நின்றுட்டு குடிச்சான். குடிச்சிட்டு அப்படியே நுரையா வந்தார். அவர் பேர் பார்த்த சாரதி. அவர் தான் இந்த பாடல் ஒரு கேசட் வழியாயிருக்கு. அழியும்பா அழிவின் இருப்பை கூட்டி விழிகளில் நீரை பறி தெளிவில்லாத காட்டும் நமது உள்ளத்தில் தெய்வ ரூப சுடரை தன்